வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? மல்லி தலையில் மல்லி வச்சு பூரி போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் மைதா மாவு சேர்க்க மாட்டேன் பூரிக்கு. எந்த பூரிக்குமே மைதா மாவு சேர்க்க மாட்டேன். உடம்பு இருக்கிறது மைதா ரொம்ப சேர்க்கறதில்ல. இது வந்து கோதுமை மாவு 2 கப்பு. 2 கப்புக்கு 2 ஸ்பூன் ரவை. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரவை போடுறதுக்கு காரணம் பூரி நல்லா உப்பலாக இருக்கும், அதுக்காக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து மல்லியை நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இதோட நல்ல வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ அந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். மாவு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. நல்லா வாசமாக இருக்கும் இந்த பூரி. சோம்பு சீரகம் போட்டிருக்கிறதுனால இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினா கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை பிடிக்கும்னா கருவேப்பிலை போடலாம். ஆனால் கருவேப்பிலை கொஞ்சம் சக்கை வரும். மல்லி மாதிரி நல்லா அரைப்படாது, கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாறு எடுத்துக்கணும். அது ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த சாறு மிச்சம் இருந்துச்சுன்னா தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு க்ரீன் தோசைன்னு சொல்லி ஊற்றி பொடி போட்டு கூட கொடுக்கலாம், டேஸ்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். வெடிப்பு இல்லாமல் பிசைஞ்சு வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் வந்து இதை மூடி வைப்போம். அப்புறம் நம்ம தேய்ச்சி போடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ட்ரையான மாவில் பரட்டிக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த சைஸில் தேய்ச்சிக்கோங்க. பூரிக்கு நல்லா எண்ணெய் காயினா, அப்போ தான் நல்லா இரும்பும். எப்படி எழுந்திருக்குன்னு பாருங்க. பூரி ரெடி. நல்ல வாசமாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.